மாவலி சக்கரவர்த்தியினுடைய உயிரை காப்பாற்றினார்ல சுக்கராச்சாரியார், அவருக்கு ஏன் கண்ணு போச்சு? மாபலி சக்கரவர்த்திக்கு 2-3 தடவை புத்திமதி சொன்னார் சுக்கராச்சாரியார். ஆனா அவர் கேட்ட பாடு இல்ல. குருவுக்கு கோபம் வந்துட்டுது. நீ எல்லா சொத்தையும் இழந்து நிப்ப அப்படின்னு சாபம் கொடுத்தார். இதுக்காக தான் பெருமாள் காத்துட்டு இருந்தார். சரி, எல்லாத்தையும் நம்ம தாரவாத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவி விந்தியாவளியை கூப்பிட்டு கிண்டி பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னார். அந்த கிண்டி பாத்திரத்துல ஒரு தொலை இருக்கும், வளைஞ்சிருக்கும் அதனுடைய ஓட்டை. அது வழியா விட்டாதானே தண்ணி விட்டாதானே தாரவாத்து கொடுக்க முடியும். அப்போ சுக்கராச்சாரியார் தன்னுடைய மாணவனுக்காக யோசிச்சார். தான் வண்டா மாறி அந்த தொலைக்குள்ள போய் அடைச்சுக்கிட்டார், தண்ணிய வெளியில வர விடாம. அப்ப பெருமாள் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தர்ப்பை எடுத்து உள்ள விட்டார். சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு போச்சு. இந்த வாமன அவதாரத்தோட முடிவுல பிரம்மா ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா கேட்டார் பெருமாள் கிட்ட? நீங்க மாபலி சக்கரவர்த்திக்கு பாடம் புகட்டுறதுக்காக, அவருடைய கர்வத்தை நீக்கிறதுக்காக வாமன அவதாரம் எடுத்து வந்து 3 அடி மண்ணு கேட்டீங்க, சரி. ஆனா சுக்கராச்சாரியோட கண்ணை ஏன் மறுச்சீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே பெருமாள் சொன்னார், ஒருத்தர் தானமோ தர்மமோ பண்ணும்போது அதை தடுக்கலாமா? அதை தடுக்க கூடாது இல்லையா? ஆனா சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார்? மாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்க வரும்போது அதை கொடுக்காதேன்னு தடுத்தார் இல்லையா? அந்த பாவம் தான் அவருக்கு கண்ணு போறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் என்கிற கர்வத்தோட வாழக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்ததே இந்த வாமன அவதாரம் தான். எவன் ஒருவன் நான்மறையை கற்கிறானோ அவன் மிகப்பெரிய அறிஞன் அல்ல. எவன் நான் மறைய கற்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய அறிஞன் என்கிற நல்ல பாடத்தை இந்த வாமன அவதாரம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது இல்லையா?